எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய தாயார் பற்றின சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகியிருக்கு. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை சோசியல் மீடியாக்களில் ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தெரிந்து கொள்ள போகிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜயுடைய அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததை தெரிந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிற ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இவங்க இருவரும் சேர்ந்து தளபதி விஜய் அவங்களுக்கு அம்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரிந்த விஷயமே. நம்முடைய ஒட்டுமொத்த தமிழகத்தையே மிக பெருமளவுக்கு பரபரப்புக்குள்ளாக்கினது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் நியூஸ் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இப்படிப்பட்ட அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே. தளபதி விஜய் அவர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்களை பற்றி அறியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருந்தும், சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தளபதி விஜய் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்கவே அறியப்பட்டவர், தெரியப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலுமே கண்டிப்பாக மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை ஒவ்வொருத்தர் வீட்டிலையுமே தன்னுடைய அண்ணனாவும் தம்பியாவும் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப அவருடைய டைவர்ஸ் நியூஸ், அவரை பற்றி மோசமான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையுமே மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்க வைத்திருக்கு. இதனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்காதவங்க கூட தளபதி விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என்னப்பா அந்த மனுஷன் பண்ணார், அரசியலுக்கு தானே வந்தார், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த மனைவி, அவருடைய சொந்த மனைவியை வச்சே இன்றைக்கி அவரை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நேயர்களே, இப்படியெல்லாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அந்த டைவர்ஸில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ, தளபதி விஜய் அவர்கள் தன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாரு, தளபதி விஜய் அவர்கள் வேறொரு நடிகையுடன் தொடர்பு வைத்திருக்காரு இப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இதில் எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது, எந்த அளவுக்கு பொய்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு விஷயங்கள் பொய், ஒரு விஷயம் உண்மைங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எந்த இரண்டு விஷயம் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இரண்டு விஷயம் பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சைக்கோ, அவர் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே பொய் தான். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சைக்கோ அப்படின்னா, இப்போ சங்கீதா அவர்கள் ரீசெண்டாக அப்ளை பண்ண டைவர்ஸ் கேஸில் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடன் சேர்ந்து வாழணும், இந்த டைவர்ஸுடைய தீர்ப்பு வர வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேஸை போட்டிருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறார் அப்படின்னா எப்படி சங்கீதா அவர்கள் கடந்த 4 வருட காலங்களாக லண்டனில் இருந்திருக்க முடியும்? கடந்த 4 வருட காலங்கள் தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருந்தார், அவங்க வீட்டில் இருந்தார். ஆனால் அந்த ஒரு மனுவில் கடந்த ஒரு 2021 தளபதி விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே விடாமல் பார்த்துக்கிட்டாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம அனைவரும் தெரிந்த விஷயமே 2021 தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்தாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மனுவில் அடுக்கடுக்கான பொய்கள் இருந்துச்சே தவிர உண்மைகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நடிகை கூட தளபதி விஜய் அவர்கள் தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதற்கு தான் தளபதி விஜய் அவர்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி, நீங்கள் யாரும் அந்த குறிப்பிட்ட நடிகைன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம், அந்த நடிகை யாருன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கல்பாஜியுடைய திருமணத்தப்ப தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இது மிக பெரும் அளவுக்கு அடியாக இருந்துச்சு அந்த ஒரு மனுவை தயாரித்தவர்களுக்கு. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜயோடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய எதிரியை கொஞ்சம் கலங்கடிச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுறவரான். இப்படி தன்னுடைய மனைவியே தனக்கு எதிராக திரும்பினதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலையா. அதனால தான் உமன்ஸ் டே அன்னைக்கு அவர் அவ்வளோ மெலிஞ்சு போய் அவ்வளோ சோகமாக காணப்பட்டார். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்களுடைய வீட்டில் டைவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கே இந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, தளபதி விஜயோடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லவே தேவை கிடையாது. தளபதி விஜய் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களை பிடிக்குமா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 மகன், ஒரு மகனும் ஒரு மகளும் தான் இருந்தாங்களாம். தளபதி விஜய்க்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம்தான். அவங்க பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இறந்து போயிட்டாங்களாம். அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே அமைதியான பர்சன்
மனுஷனாக ஆகிட்டாராம். தளபதி விஜய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் உலகமாக வந்து இருந்தாங்களாம். இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மகனுக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்து கட்டி வச்சதே தளபதி விஜயுடைய அம்மாவும் அப்பாவும் தானா. அதாவது முதல்ல தளபதி விஜய் அவர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த பொண்ணை கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயுடைய அப்பாவும் அம்மா வந்து வலியுறுத்தினால தான் தளபதி விஜய் அவர்கள் கட்டிட்டாராம். இன்றைக்கி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தளபதி விஜயருடைய வாழ்க்கை லட்சியத்துக்கு எதிராக அவங்களுடைய எதிரியோட கை கோர்த்துக்கிட்டு தளபதி விஜய் அவருக்கு எதிராக நிற்கிறத பார்த்துட்டு தளபதி விஜயுடைய அப்பாவையும் அம்மாவாலையும் தாங்கவே முடியலையா. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இது மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கான். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறாரு ஆகலை அப்படிங்கிறதை பற்றிலாம் யோசிக்காமல் தளபதி விஜய் அவங்களுடைய அம்மா அவனுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே, அவனுக்கு ஒரு துணை இல்லாமல் இருக்குது, அவன் இப்படி தனியாக கஷ்டப்படுறானே அப்படின்னு தான் வந்து தினமும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய அம்மாவும் அப்பாவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய வீட்டுக்கு வந்து போனது கிடையாதான். ஏன்னா எப்பயுமே தளபதி விஜய் அவர்கள் பிஸியாக வந்து கெரியர் ஷூட்டிங் இப்படியே சுற்றிட்டு இருந்ததுனாலையும் அரசியல்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறதுனாலையும் தளபதி விஜயுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுடைய தளபதி விஜயுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். ஏன்னா போனாலும் அவர் இருக்க மாட்டாருன்னு. ஆனால் இப்போ கடந்த ஒரு 2-3 வாரங்களாக தளபதி விஜயுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். தன்னுடைய மகன் வருவான் பார்க்கலான்னு. அப்படி வந்து ஒரே ஒரு முறை தான் அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு முறை பார்க்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயுடைய அம்மா ஏகப்பட்ட தடவை அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்படியெல்லாம் வந்து தளபதி விஜயுடைய அம்மா வந்து மிக பெரும் அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்காங்களாம். தன்னுடைய மகனுக்கு வந்து இப்படி ஆகிடுச்சு, அவனுக்கு இந்த ஒரு காலம் ஆக அவனுக்கு வயதாகிட்டே போகுது, அவனுக்கு ஒரு உறுதுணையாக யாருமே இல்லையேங்கிறது மிக பெரும் அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குதான். இப்படி இல்லாமல் இருக்கும்போது நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா இந்த ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு மனக்கவலைக்குள்ளாகி ஒரு 2-3 நாட்களாக சாப்பிடாமையே இருந்தாங்களாம். தளபதி விஜயுடைய அப்பா அவர்கள் எத்தனையோ தடவை சொல்லியும் கேட்காம சாப்பிடாமே இருந்தாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் தளபதி விஜயுடைய அம்மா அவர்களை மருத்துவமனை சேர்க்கிற ஒரு சுச்சுவேஷன் அளவுக்கு வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து மிக பெருமளவுக்கு மனக்கவலைக்குள்ளாயிட்டாங்களாம், மிக பெருமளவுக்கு பதட்டத்துக்குள்ளாயிட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு தகவலை கேட்ட உடனே உடனடியாக மருத்துவமனை தளபதி விஜய் அவர்கள் விரைந்து சென்று இதை பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவோட ஒரு நாட்களுக்கு மேலே வந்து செலவழித்து பேசிட்டு வந்தாராம். இதனால் தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா வந்து தற்கொலை செய்துட்டாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பித்த உடனே இந்த ஒரு குறிப்பிட்ட நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு தான். உண்மையாலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்குது. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணுறது சரிதானா, இல்லை அவங்க பண்ணது தவறு தானா? 20 வருடம் கூடியே இருந்துக்கிட்டு அவங்களுக்கே ஒரு துரோகம் செய்திருக்கிறாங்க ஒரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்துட்டு. அது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தளபதி விஜய் அவர்கள் பண்ணது தப்பு, த்ரிஷா அவர்களோட அவருக்கு எதுக்கு கனெக்ஷன் இருக்குது, அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.